நாம் தராவியுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு பள்ளிக்கு சென்று தொழ முடியாமல் போனால் நாம் தனியாகவும் தொழுது கொள்ளலாம், வீட்டிலும் நாம் தராவியுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவராக ஒருவர் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் இதுவரைக்கும் செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். ஆனால் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதுதான் சிறந்தது. ஏன்? மன் காம மஅல் இமாமி, யார் இரவு தொழுகையை இமாமோடு ஒருவர் நின்று தொழுகிறாரோ, ஹத்தா யன்ஸரிஃப, அந்த தொழுகையை இமாம் முடிக்கும் வரை அந்த தொழுகையில் அவர் நிலைத்திருந்தால், குதிப லஹு கியாமு லைலா, அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த ரமதானில் சோர்வில்லாமல் சடைவடையாமல் ஆர்வத்தோடு இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன்.